வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 9ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். கிரக நில மாற்றங்கள்லாம் எதுவும் இல்லை. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார தொடக்கத்தில் சில சுணக்கம், சில தாமதங்கள், சிலதெல்லாம் நம்ம கையை மீறின விஷயமோ. எப்படின்னா, ஒரு இடத்துக்கு கிளம்புவீங்க, பார்த்தீங்கன்னா பெரிய மழை, எங்கே பார்த்தாலும் தண்ணி நிற்குது, டிராஃபிக் ஜாம் ஆகுது, நம்ம ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுபோல் சில சூழல்கள் இந்த வார தொடக்கத்தில் தென்படுகிறது. அதனால் எதை பிளான் பண்ணாலுமே பிளான் ஏ பிளான் பி ஓணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அதுக்கான ஒரு அடிக்குவேட் டைம் கொடுக்கணும். நான் ஒரு இடத்த 30 நிமிஷத்தில் போய் சேருவேன்னா நான் 1 மணி நேரம் முன்னாடியே கிளம்பணும். கொஞ்சம் முன்னாடி போய் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் ஒரு லிவரேஜ் இதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய தடைகள் ஏற்படும் இந்த வார தொடக்கத்தில். ஆனால் இந்த வார மத்தியமம், இந்த வார இறுதி அப்படின்னு சொல்கிறது ஓரளவுக்கு தேவலை, பரவாயில்ல. ஆனால் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த வாரத்தை பொறுத்த வரையில் சில நேரங்களில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுகிறது. அப்போ குறிப்பாக இந்த மாதிரி ஸ்டாக்கு இதெல்லாம் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் நல்ல உகந்த வாரமாக தென்படவில்லை. சற்று நிதானம் தேவை. உடனடியாக வர வேண்டிய தனவரவு சற்று கால தாமதமாகலாம். ஆனால் இந்த வாரத்தில் ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கும். அது என்னென்னா, எதிர்பாராத வரக்கூடிய ட்ராவல்ஸு. சில நேரங்களில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், சட்டுன்னு கிளம்பணும் இந்த வீக்கில் அப்படிங்கிற மாதிரி நெருக்கடி உண்டாகும். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரையில் நீங்கள் மிக கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கையாள வேண்டும். அப்படி கையாளும்போது தான் சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய சறுக்கல்களை தவிர்க்கலாம். கவனம் தேவை. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.